அம்மா. டாக்டர், இது உங்க வீடா? அன்னைக்கு பள்ளிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் இங்க ஓடி வந்தனே, அப்படின்னா உயிருக்காக போராடிட்டு இருந்தது நீங்க தானா? நரேஷ், நரேஷ், டாக்டர் சுரேஷ் மாதிரியே அழகா இருக்கா டாக்டர். அது மட்டும் இல்ல, சுரேஷ் தன் கூட பிறந்த தம்பின்னு கூட தெரியாம அவனுக்கு உதவி செய்திருக்கான் டாக்டர். இவ்வளவு நல்ல பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ. என்னுடைய நன்றியை தெரிவிக்க நீங்க உயிரோட இல்லையே, உயிரோட இல்லையே. சிரஞ்சீவி நரேஷ் அவர்களுக்கு இந்த கையெழுத்த நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. இது நம்ம வள்ளி கையெழுத்து இல்ல? அப்படின்னா வள்ளி இங்க இருந்தாளா? ரத்த காயத்தோட அனாதையா தெருவில் கிடந்த என்னை காப்பாத்தி பெத்த தாயை விட அதிகமான அன்பு செலுத்தினேன். வள்ளி, அப்படின்னா நரேஷ் உன்னுடைய மகன் தாங்கிறத நீ புரிஞ்சுக்கலையா? ஆமா, உனக்கு எப்படி புரியும்? நான் தான் பாவி, எல்லாத்தையும் உங்ககிட்ட மறைச்சிட்டதே. உன் உருவத்துல என் மகன் சுரேஷ பார்த்தேன். அந்த ஆறுதல்ல தான் இத்தனை நாளும் நான் உங்க கூட இருந்தேன். அதனால நான் என் கண்ணை தேடிக்கிட்டு போறேன். என்னை யாரும் தேட லதா, வள்ளி மாய்ங்க ஏன் பேசாம இருக்க? எனக்கு தெரியாது. அவங்க யாரோ ஒரு அனாதை, ஆபத்தான சமயத்துல காப்பாத்தி ஆதரவு கொடுத்தோம், அவ்வளவுதானே. அதுக்காக எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களே. அவங்க மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் கொஞ்சமாவது என் மேல. லதா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? லதா, அவங்கதான் என்ன பெத்த தாய். அப்படியா? இத்தனை நாளா மறைச்சீங்க? பெத்த தாய் கிட்ட நான் தான் அவங்க மகன் சொல்ல முடியாத சூழ்நிலை. எங்க அப்பா என்ன அவர் மகன் சொல்றவர் நான் பொறுத்துதானே ஆகணும். ஆமா, உங்க அப்பாவை தேடி அவ்வளவு அவசரமா போனீங்களே, கண்டுபிடிச்சீங்களா? இல்ல, அது மட்டும் இல்ல, என்ன பத்திய ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எங்க அம்மாவையும் எங்க அப்பா தான் மறைச்சு வச்சிருக்காருன்னு இப்ப சந்தேகப்பட. சுரேஷ், என்னது நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? சுரேஷ் என்னோட தம்பி, நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க. சுரேஷ், நம்ம ரெண்டு பேருக்குமே தாய் வள்ளி அம்மா தான். அப்படியா? அப்படின்னா நம்ம அம்மா எங்க? எங்கேயோ திடீர்னு காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு யாருக்கு தெரியும்? நரேஷ், இப்பதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவையும் அம்மாவையும் என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப புதுசா அண்ணன் தம்பி உறவு கொண்டாடுறியா? சுரேஷ், அவசரப்படாதப்பா, என்ன நம்பு. உன்னை எப்படியா நம்புறது? எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்குள்ள போகுது, அங்க இருக்கிற பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு சாதகமாக்கிட்ட. இப்ப வள்ளி எங்க அம்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்திங்க போட்டுக்கிறதுக்கு நீ லதாவும் சூழ்ச்சி பண்றீங்க. சுரேஷ், அநியாயமா பழைய போடாத. லதா, நீ வாய மூடு. சுரேஷ், அப்பன் பேர் தெரியாதவன் நீ, உனக்கு என்ன கோபம் பொத்துக்கிட்டு வருது? பணத்தாசை என் மேல பாசம் இருக்கிற மாதிரி அலட்டிக்கிறியா? என்ன இது? லதா, இவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மேல வீணா பழிய சுமத்துறான். அப்பா அம்மாவை சந்திக்கிற வரைக்கும் இவனை ரகசியமா இங்க கட்டி வைக்கிற, நீ அவனை பத்திரமா பாத்துக்க. ஐயோ லதா, ஐயோ ஐயோ லதா, என்ன சுரேஷ், என்ன வந்துருச்சு? வந்துருச்சா? என்ன? போய் நான் நம்ப மாட்டேன். இதுக்கு கூட
இது வம்பா இருக்கு. ஐயோ இல்ல பாரு, இல்லன்னா இங்கேயே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீயும் நரேஷும் ஒண்ணு, உங்க வாயில மண்ணு. இரு, உங்களுக்கு முடிவு கட்டுறேன். சுரேஷ், ஏய் சுரேஷ், 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 சுரேஷ். லதா, 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 என்னம்மா இது? யாரோட இப்படி கட்டுறது? முதல்ல தவிர்த்து விடுங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்லு. அப்பா, சுரேஷ் எங்கப்பா வந்து? உங்களை பாக்குறதுக்காக. நீ என் மகன் தானே? நீங்க அப்பா தானே? அப்பாவே தான். மகனே தான். அப்பா, ஏன் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல அப்படி என்ன கோபம்? உண்மையில கோபம் இல்லப்பா. உன் உருவத்தை பார்க்கும் போதெல்லாம் என் உள்ளம் துடியா துடிக்குது. சுரேஷ், உன்ன மாதிரி என்னொரு பையன் இருக்கான். அவன் பேர் நரேஷ். அவர் உனக்கு நல்லா தெரியும். எஸ், நல்லா தெரியும். அவன் அவங்க அப்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பாவோ வரட்டு கௌரவத்தை விரும்புற ஆசை. வரட்டுக்கு வரும். நீ என்னப்பா சொல்ற? எஸ், நான் உண்மையதான் சொல்றேன். அவங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி ரெட்ட குழந்தை பிறந்துச்சு. முதல்ல பிறந்த குழந்தை ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது தனக்கு அவமானம் நினைச்சு அந்த அம்மா மயக்கம் தெளியறதுக்குள்ள அந்த குழந்தைய அப்பளப்படுத்தி டாக்டர் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அவங்க அப்பா. இந்த விஷயம் பூரா நரேஷ்க்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க அப்பா மேல அவர் ரொம்ப கோபமா இருக்கு. அப்பா, ஏன் இப்படி தடுமாறீங்க? ஏன் உங்க முகம்லாம் இப்படி வெறுத்து கொட்டுது? ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த புள்ளதான். அன்னைக்கு அந்த தகப்பனுடைய மனோநிலை, சூழ்நிலை எப்படி இருந்ததோ, நான் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம அந்த குழந்தைய எடுத்து நர்ஸ் கையில கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் வெளியே தெருவ போய் 4 பேர்கிட்ட அடி வாங்குறதுக்கு அப்புறம் தானே புரியுது. இது இது அந்த பையன் உணர்றதுக்கு வாய்ப்பில்லை. நரேஷோட நிலைமையில நீங்க இருந்தா என்ன செஞ்சீங்க? அவனுடைய நிலைமை புரிஞ்சதுனாலதானப்பா நான் இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா தவிச்சிட்டு இருக்கேன். நல்லா வேதனைப்படுங்க. சுரேஷ், யார தூக்கி டாக்டர் கையில கொடுத்தீங்களோ, யாருக்காக நீங்க அணுவா சித்திரவதைப்படுறீங்களோ, அந்த நரேஷ் நான் தான். நரேஷ், வள்ளி, வள்ளி, நீங்களா? அங்க பாத்தீங்களா? நரேஷ், சுரேஷ், சுரேஷ், விடுப்பா. யாருப்பா அப்படி சண்டை போட்டுருக்கீங்க? அப்பா, இந்த நரேஷ் நாடோடி பையன் நம்ம குடும்பத்தையே ஏமாத்த பார்த்தான். அவனை யாரப்பா? நம்ம குடும்பத்தையே ஒண்ணு சேர்த்தது இவன் தாப்பா. இவன் எனக்கு நல்லா தெரியும். இவன் யார் தெரியுமா? டாக்டர் மேரி. நீங்க தெய்வம் ஆயிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் உண்மையை சொல்லாம இருக்கக்கூடாது. ஏன் பேசாம இருக்கீங்க? நரேஷ் யார் சொல்லுங்க. வள்ளி, உன்னை காப்பாத்துறதுக்காக நரேஷ நான் தான் டாக்டர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னேன். அவன் உன்னுடைய மூத்த மகன். நரேஷ் மகனே. அப்பா, ஆமாப்பா, நரேஷ் நீ இரட்ட பிறவிது. அவன் உன்னுடைய அண்ணன். பெரியமா, பெரியமா, ஐயா மேயர் ஆயிட்டாங்க. ரங்கியா, என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கீங்க? என்ன விஷயம்? அப்பா மேயர் ஆயிட்டாங்க. இது பேப்பர்ல படத்தோட போட்டோ போட்டுருக்கான் பாரு. ஓஹோ, அதான் சிவகுருநாதன் என்ற மணாளன்னு போட்டிருக்கா. இவர்தான் அவங்க அப்பா. ஒரு மேயர் ஆயிட்டாரு.
தெரியுமா? எங்கய்யா இப்ப அவர் எங்க இருக்காரு? இங்கதான் அம்மா இருக்கேன். இவருதான்மா உங்க அப்பா. தெரியுமா? ஐயா வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டியாப்பா வந்துட்டியா? எங்க இருக்க ஓடியா? உங்க அப்பா வந்திருக்காரு. சின்ன வயசுல உன்னை விட்டுட்டு போயிட்டாமா. வாமா ஓடியா ஓடியா. அப்பா அன்னைக்கு நான் உங்களை சந்திச்சப்போ எங்க அப்பா மாதிரி இருக்கீங்களேன்னு சொன்னேனே, நீங்க ஏப்பா மறைச்சீங்க? எங்கம்மா இருக்க? பாட்டி, அம்மா இல்ல, நான் சுரேஷ். சுரேஷா? பாத்தியா உன் மகன் சுரேஷ். இப்போ உங்க அப்பா இந்த நகரத்துக்கே மேயர். அவருக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு. என்னம்மா எங்கய்யா? அப்பா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா தம்பி சொல்றதுல உண்மையா? அம்மா எங்கப்பா? பதில் சொல்லுங்க. விதி விளையாடிடுச்சுமா. உங்க அம்மா என்னை விட்டு போயிட்டா. அவ போற இடத்துக்கு என்னால போக முடியல. ஆனா அவளை நான் தேடாத நாளே கிடையாது. நோ, நீங்க போய் சொல்றீங்க. அம்மாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. நானா? பின்ன நானா? என்ன பத்தி தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். உங்க அப்பா உனக்கு தெரியுமா? அப்பாவை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். உங்க அம்மா உனக்கு தெரியுமா? எனக்கு அம்மாவை தெரியும். ஆனா அம்மாவுக்கு என்ன தெரியும்? அப்படிதான் யாரு? நரேஷா, சுரேஷா? ஒரு பக்கம் அப்பா வந்துட்டாரேன்னு எங்களுக்கு சந்தோஷம், இன்னொரு பக்கம் அம்மா வரலையேன்னு எங்களுக்கு வருத்தம். இந்த நிலையில பதவி கிடைச்ச பெருமையில அப்பாவுக்கு எதுவுமே புரியல. அதான் நரேஷ் சுரேஷன் போட்டு குழப்பிட்டு இருக்காரு. பாவ நரேஷ் யாரு பெத்த பிள்ளையோ. சுரேஷ் போட அந்த பக்கம். வந்தது வராததுமா அப்பாவை தொந்தரவு பண்ணாத. அப்பா நீங்க வாங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.